இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பையனுடைய பர்த்டே செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி நைட்டு, அதாவது இப்போ பர்த்டேக்கு முன்னாடி நைட்டு வந்து 12 மணிக்கு எல்லாம் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து விஷ் பண்ண வந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா பெரிய பொண்ணு வந்து டோனட் வாங்கி வந்து நல்லா சூடாக இருந்ததுங்க. ஏதோ கிஃப்ட் வாங்க போனால் போல் மோசஸ்க்கு, அதனால் வாங்கிட்டு வந்தா. அன்றைக்கி சாப்பிட்ட போன வருஷமே அப்படி தான் டோனட்டில் பேர் போட்டு அது கொண்டு வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் ஏற்கனவே, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் அக்கா சின்ன பொண்ணு வந்து அவளுக்கு கிஃப்ட்டு கொடுத்தது. எங்கள் அக்கா வந்து நாளைக்கு எல்லாம் வரும், உங்களுக்கு சாக்லேட் கொடு சொல்லி அவன் பர்த்டேக்காக சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அவனுக்கு. ட்ரெஸ்ஸு, செருப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஏன்னா சின்ன பையன்ல பிறந்த நாள்னாலே இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாகிடும் அவனுக்கு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை 2 நாளைக்கு முன்னாடியே. எல்லாம் வருவாங்களா கேட்டுனே இருந்தான். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்டுங்களோட கேக் கட் பண்ணுது. இந்த வாட்டி வந்து வீட்டோடு தான் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரே சமையல் பண்ணார். சும்மா ஒரு 1 கிலோ மட்டும் 1.5 கிலோ மட்டும் பீஃப் பிரியாணி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து முட்டை பாயில்டு பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருந்தார். கத்திரிக்காய் தொக்கு எப்போவுமே நான் தான் பண்ணுவேன், அவருக்கு தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்து செய்கிறது அதே டேஸ்ட் வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக பண்ணியிருந்தார். கத்திரிக்காய் கிரேவி நல்லாவே இருந்துச்சு. அதுபோக தயிர் பச்சடி வந்து வெள்ளரிக்காய், கேரட்டெல்லாம் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருந்தார். என் பையனுக்கு நிறைய கிஃப்ட் வந்ததுங்க. பெரியண்ணா வர முடியல அவங்க ஃபேமிலி. ஏன்னா அப்போ தான் பெரியண்ண பொண்ணுக்கு குழந்த பிறந்துருந்துச்சு. 2ஆம் தேதி அவள் பிறந்தா என் பையனுக்கு 4ஆம் தேதி பிறந்தனால அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்ததுனால வர முடியல. யாரெல்லாம் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் காட்டுறேன். எங்கள் அக்கா வந்து பாயாசம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது பாயாசம். இந்த மில்க் மேட்லாம் போட்ட மாதிரி இருந்தது. நல்லா திக்காக இருந்தது. டேஸ்ட்டு ஒரு வேறு மாதிரி இருந்ததுங்க அது. அப்புறம் எங்கள் பையனுக்கு வந்து ஐஸ்கிரீம் கேக் தான் கட் பண்ணோம். சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் 2 கேக் கட் பண்ணோம் அவன். தொடர்ந்து அவனுக்கு என்னெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்றதை நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நானும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன். எனக்கு அன்றைக்கி நைட்டு வரல, நைட்டு கொடுக்க முடியல. சரி, அதனால் மறுநாள் தான் வந்துச்சு. மறுநாள் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த காரு, இந்த எல்இடி லைட்டு மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குதுங்க அவனுக்கு. அதனால தான் சரி இந்த மாதிரி கார் வாங்கி கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் சமையல் பண்ணியிருந்தார். ஓடி ஓடி வந்திருந்தார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.